இவ்வளவு குஷியா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதுக்கு முன்னாடி guys எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிஸ் மிராக்கிள் அண்ட் இட்ஸ் மீ சாரு. கொஞ்ச நாளா சாரு vlogsக்கு இன்ட்ரோ எடுத்து ஒரு மாதிரி கொலப்படியா இருக்கு. ஓகே, சோ தம்ப்நெயில பார்த்த மாதிரி ஹேய் வணக்கம்டா மாப்ள. என்னடா சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தம்ப்நெயில பார்த்த மாதிரி 24 hours கேக் சேலஞ்ச் தான் பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு நான் வந்து செம்ம ஹாப்பியா இருக்கேன். நல்லா சாப்பிடலாம். இன்னைக்கு நமக்கு வந்து கெட்ட சாப்பாடா வர வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு ஃபுல் ஜாலி சாப்பாடு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து எதுவுமே ஆர்டர் பண்ண போறது கிடையாது. வீட்லயே வந்து சில பலது ட்ரை பண்ணலாம். ஸோ நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ரெசிபி பாக்குறோம் பண்றோம். இன்னைக்கு ஃபுல்லா நம்ம நல்லா ஜாலியா சாப்பிட போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். எல்லா வேலையுமே வந்து கேக் தான் பண்ண போறோம். லைக் கேக் தான் சாப்பிட போறோம். இதை வந்து எப்படி எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு கேக், லஞ்சுக்கு ஆப்டாகிற மாதிரி ஒரு கேக், ஸ்நாக்ஸ் கேக்கே ஸ்நாக்ஸ் தான், அது எப்படி வைக்கிறது அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷனுக்கு அப்புறம் ஒரு லிஸ்ட் போட்டு எழுதி ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆப்டாகிற மாதிரி ஒரு கேக். ஃபர்ஸ்ட் நினைச்சேன் டீயும் அந்த டீ கேக் சொல்லுவாங்கல்ல அது அப்படின்ட்டு. பட் அது கடையில் வாங்குற மாதிரி இருக்கும். அது வந்து நம்ம செய்கிற மாதிரி இருக்காது. ஸோ அதனால எனி கெஸ்ஸஸ்? நோ. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேன் கேக் பண்ண போகிறோம் வீட்லேயே. பேன் கேக் மிக்ஸ்லாம் இல்லை. அண்ட் இதுதான் பேன் கேக்கோட ரெசிபியானு எனக்கு தெரியாது. நாங்களாவே எங்களுக்கு தோன்ற மாதிரி ஒரு பேன் கேக் பண்ண போகிறோம். ஸோ பொருட்கள் எல்லாமே நிறைய வாங்க வேண்டியது இருக்குது. பேன் கேக்குன்னு எனக்கு என்டையர் டேக்கு நிறைய பொருள் வாங்க வேண்டியது இருக்குது. மொத்தத்தையும் போயிட்டு ஒரே டைமில் நான் போய் வந்து கொஞ்சம் ஷாப் பண்ணி வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ கடைக்கு போய் வாங்கிட்டு வந்துடலாமா? ஐ எம் கடைக்கு ஆல்ரெடி. பட் ஆனால் இங்கே ஆப்போசிட்ல ஒரு பையன் என்ன டார்ச்சர் பண்ணுறான்னு பாருங்களேன். பாய். இங்கே வந்து கிஸ் பண்ணிட்டு போனோம். எங்கள் வீடு படிக்கட்டு இப்படி இருக்கும். கிஸ் பண்ணுங்க சித்தி சொல்லு. சரி நான் போகவா? பாய்மா. பாய்மா. வருவியே நீ வருவியே. சரி இங்க வா. பாய்மா. வீட்டுக்கு யார் வந்தாலும் சரி, இது கொரியர் அண்ணா, ஜெப்டோ அண்ணா, ஸ்விக்கி அண்ணா யார் வந்தாலும் சரி அவருக்கு கிஸ் பண்ணணும் காலில். பட் நாங்கள் எல்லாரும் பண்ணிடுவோம். பட் அவங்க எல்லாரும் வந்தாங்கன்னா நான் போங்க, அந்த பையன் எப்படிதான் கொஞ்சம் கடுப்பேத்து அப்படின்னு சொல்லிடுவோம். சரி ஓகே, வண்டி எடுத்துட்டு போகலாம். ஏன்னா 2-3 ஐஸ்கிரீம்லாம் வாங்கலாம்னு நினச்சேன். இங்கே கிடைக்காது. ஸோ வண்டி எடுத்துட்டு போவோம். பட் ஏன்னா ஏன் இவ்வளோ டிராஃபிக்காக இருக்கு காலங்காத்தாலேயே? ஐயே, நடந்தே போலான்னு முடிவு பண்ணிட்டேன் கைஸ். ரொம்ப கச்சன்னு இருக்கு ரோடு. 2 முட்டை, பால், ஓரியோ பிஸ்கெட் இருக்கா? ஒரு ஓரியோ பிஸ்கெட்டு சின்னதே போதும். ஈனோ இருக்கா? அது ஒன்று. அப்புறம் கடையில் பார்த்தீங்கன்னா இல்லை, எனக்கு தெரியும் எப்பவுமே ஒரே கடையில் வந்து எல்லாமே முடியாது. இங்கேருந்து ஒரு 10 ஸ்டெப்ஸில் வந்து இன்னொரு கடை இருக்கு. அங்கதான் ஐஸ்கிரீம் இருக்கு. ஸோ எனிஹவ் நாங்கள் போய் தான் ஆகணும். இல்லை கைஸ், பயங்கரமா இருக்குது. ரோட்ல ஏதோ டிராஃபிக் போல. கிடைக்கல, ஐஸ்கிரீமும் கிடைக்கல. ஸோ ஆக்சுவலி ஐஸ்கிரீமுக்கு நம்ம ஏதாவது யோசிக்கணும் கைஸ். அது அப்புறம் ஈவினிங் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன் ஓரளவுக்கு. மார்னிங் பேன் கேக் ரெசிபி பண்ணலாம். பேன் கேக் வந்துட்டு ஒரு மாதிரி ஒன்று இருக்கு. அது மாதிரி இப்போ நான் பண்ண போறது இல்லை. பேன் கேக் மிக்ஸும் நம்ம கிட்ட கிடையாது. நாம்பளாவே ஒன்று டிஃப்ரெண்டா பண்ண போறோம். அதான் பேன் கேக் ரெசிபி. வந்து நீங்க ஷார்ட்ஸ்ல பாப்பீங்க. லெட்ஸ் ஸ்டார்ட். இதுதான் பேன் கேக் ரெசிபியான்னு தெரியல. பட் நாங்கள் இப்படி தான் ட்ரை பண்ணோம். 2 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு மைதா மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு தேவை தகுந்த மாதிரி சுகர் போட்டுட்டு பால் போட்டு இதை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டோம். கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸையும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இதை வந்து நாங்கள் கிரைண்ட் பண்ணி ஒரு பேட்டரோட கன்சிஸ்டன்சியில் கொண்டு வந்ததுக்கப்புறம் நார்மலாக ஒரு பேனில் எண்ணெய் விட்டு தோசை ஊற்றுற மாதிரி தான். பட் கொஞ்சம் குட்டி தோசை, ஆனால் லைட்டாக கருகி போச்சு. நெக்ஸ்ட்லேருந்து கரெக்டாக எடுத்துட்டோம். ஓகே கைஸ், ஸோ பேன் கேக் வந்து ஒரு சக்ஸஸ் தான், நல்லபடியாக வருது. பட் எனக்கு ஆக்சுவலி கொஞ்சம் நிறைய ஷூட் இருக்கு. ஓகேவா? அது இப்பவே சொல்லலாமா வேணாமான்னு தெரியலையே. நம்ம வந்து நெக்ஸ்ட் ஒரு ட்ரிப்பு போக போறோம். அதனால வந்து கொஞ்சம் நிறைய வீடியோஸ் எல்லாம் முன்னாடியே எடுத்து வச்சு பேக்டப்பா பிஸியா போயிட்டு இருக்கு. ஸோ நான் வந்து இப்போ ஒரு ஷூட் பண்ணணும். அதனால அம்மா வந்துட்டு மத்தெல்லாம் ஊற்றி வச்சுட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ள நம்ம வந்து அந்த ஷூட்டுக்கான ஸ்கிரிப்ட் கொஞ்சம் பார்த்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீ ஊர்த்தமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. கைஸ் வந்து விட்டது, பிரேக்ஃபாஸ்ட் வந்து விட்டது. ஐயோ சே, மைக் கனெக்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஃபேனை போட்டு கொஞ்சம் இதுவாக சாப்பிட்ருக்கலாம். மைக் கனெக்ட் பண்ணல, வீடியோ ஆன் பண்ணிட்டேன். சரி ஓகே ஃபைன், வேற வழி இல்லை. ஸோ ஹியர் இஸ் அ பிரேக்ஃபாஸ்ட். சாப்பிடுவோமா? ஆனால் அழகாக இருக்கு. நான் தான் கொஞ்சம் இது சாக்லேட்டு நட்டெல்லாம் போட்டு இது பண்ணியிருக்கேன். ஃப்ரூட்ஸ் வந்துட்டு என்ன ஃப்ரூட் வேணால் வைக்கலாம்னு சொல்லுவாங்க. நான் வந்துட்டு வாட் இஸ் தட், மேங்கோ இப்போ வீட்டில் நிறைய இருக்கு.
எங்கள் வீட்டில் வந்து மேங்கோ சீசனாலே எல்லாத்துக்கும் மேங்கோ தான், தொட்டுக்கிறதுலேருந்து எல்லாத்துக்குமே மேங்கோ தான். ஸோ அதனால் வந்துட்டு அதையும் சேர்த்து வச்சுருந்தேன். எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? பஃபி ஒரு மாதிரி பஃபியாக இருக்குது, ஸ்வீட்டாக இருக்குது. ஸ்வீட்டான தோசை, ஸ்வீட்டான ஒரு ஊத்தப்பம் அந்த மாதிரி இருக்குது. நைஸ், டேஸ்ட் குட். எதுயா இருந்தாலும் இப்போ எனக்கு மாம்பழத்தோட வச்சு சாப்பிட ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி இது கேக்கு கேட்டகரியில் வருமா வராதான்னு தெரியல. பேன் கேக் பேர்லேயே கேக் இருக்கிறதுனால இது நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணிட்டேன். நல்லா இருக்கும். பட் ஆனால் இதுக்கு வந்து பெஸ்ட்டு பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹனியா. ஃபுல்லாக ஹனியில் ஊற்றி நுழப்பி சாப்பிடுவாங்களாம். பட் எங்கள் வீட்டில் ஹனி இல்லை, அதனால் நான் வந்து நட்டெல்லாம் எடுத்துருந்தேன். இப்போ வீட்டில் சர்வ் பண்ணி கொடுக்குறோங்கிறதுக்காக கொஞ்சமாக தான் நட்டெல்லாம் போட்டிருக்காங்க. நான் போயிட்டு வெளியில் போயிட்டு இன்னும் கொஞ்சம் நிறையா எடுத்து வச்சு சாப்பிடணும். ஃபேஸ் சக்ஸஸ்ஃபுல்லி பேன் கேக்கில் வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டோம். இதோட வந்துட்டு லஞ்சுக்கு வந்துட்டு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். பட் நடுவில் வந்து நிறைய ஷூட் இருக்கு. வரேன், இதை முழுசா முடிச்சுட்டு வரேன். 2 hours later. காலையில இருந்து ஒரு புள்ள இப்படி உழைச்சி யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த ஷூட்டை பண்ணிட்டு இப்போ வந்து எடிட் இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங்கே இந்த லாங் ஃபார்மை வந்து போடணும். ஸோ அதோட எடிட் போயிட்டு இருக்கு. நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல. ஐ டோன்ட் திங்க் நம்ம வந்துட்டு லஞ்சுக்கு வந்துட்டு எதுவுமே சமைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா முடியலங்க, ஸ்டோரேஜ் பிரச்சனை. இதை அழிச்சு அதை வாஷ் அவுட் பண்ணாதான் இந்த வீடியோவை முழுசா எடுக்க முடியும். அதை இன்னைக்கு எடிட் பண்ணி இன்னைக்கு போட்டாதான் இன்னைக்கு நைட்டு இதை எடிட் பண்ணி என்னால் போட முடியும். உங்களுக்கு ஏதாவது புரியுதா? புரியல, எனக்கே அப்படிதான் இருக்கு. ஸோ அதனால இதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம வந்துட்டு லஞ்சுக்கு வந்துட்டு ஆர்டர் பண்ணிடலாம். கேக், ஃபுல் கேக். ஓகே, ஒரு வழியாக அந்த வீடியோ வந்துட்டு அப்லோடில் வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லேட் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் லஞ்சே வந்து 4 மணி தாண்டிடுச்சு. அஃப்கோர்ஸ் போடுறது கிடையாது. ஸோ லஞ்சுக்கு வந்துட்டு ஒரு ஃபுல் கேக் நான் தியோபிராமாவில் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். அது ஃபுல் கேக்னா ரொம்ப பெரிய கேக்லாம் இல்லை, வெறும் 400 கிராம்ஸோ என்னவோ தான் போட்டுருந்துச்சு. ஹார்ட் ஷேப்பில் சாக்லேட் கேக். தியோபிராமா வந்து அஃப்கோர்ஸ் நல்லா இருப்பாங்களே. நான் ரீசெண்டாக அப்பா பர்த்டேக்கு வந்துட்டு ஒரு கேக் வாங்கியிருந்தேன். நான் தான் அதை வாங்கினேன். ஏதோ ப்ரீமியம் சாக்கோ ட்ரஃபிள்னு போட்டுருந்துச்சு. ப்ரீமியம்லாம் போட்டிருக்கேன், செம்மையாக இருக்கும் அப்படின்னு நினச்சி போட்டிருந்தேன். நானும் அந்த பேஜை கூட டேக் பண்ணுறேன். ரீசெண்டாக நம்ம மிஸ் மிராக்கிளுங்கிற சாரு விளாக்ஸோடைய செலிப்ரேஷனுக்கும் அவங்ககிட்ட கேக் வாங்கியிருந்தேன் அந்த கடையில். கன்றாவியாக இருந்துச்சு. தயவு செஞ்சு சென்னையில் இருந்து யாராவது ஆர்டர் பண்ணுறீங்கன்னா அந்த கடையில் வந்து இதுவே பண்ணாதீங்க. அந்த கன்றாவியான அவுட்புட்டையும் நான் இங்கே போடுறேன். கொஸ்டின் மார்க் 100K கொஸ்டின் மார்க் போட்டு அனுப்புனா அவனை நம்பி நான் இன்னொரு வாட்டி அந்த கேக் வாங்கினேன். நல்லா தான் இருந்தது. பட் ஆனால் அது ஒரு ப்ரீமியம் சாக்கோ ட்ரஃபிள் அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஸோ அதனால் இப்போ வந்து தியோபிராமாவில் கேக் போட்டிருக்கேன். ஸோ வந்துடும். கவுண்ட் டவுன் போடுவோமா? ரெடி, 1 2 3 டைம். ஸோ எஸ், இந்த கடையோடைய அந்த ஏஸ்தட்டிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தெரியுமா? அந்த கலர்ஸ், அந்த பிரிண்ட்ஸ் எல்லாமே பின்ட்ரெஸ்ட் வைப்ஸ்லேயே இருக்கும். நான் வந்து தியோபிராமாவில் வந்து அடிக்கடி வாங்கி சாப்பிட்றது கிடையாது. லாஸ்ட்டாக காலேஜ் படிக்கிறப்ப என் காலேஜ் வாசல்லே அது ஒரு கடை இருக்கும். அப்போ வந்து போயிட்டு ஒரு ப்ரௌனி வாங்கி நானும் என் ஃப்ரெண்டு வந்து ஷேர் பண்ணிப்போம். அது மாதிரி அப்படி சாப்பிட்டுட்டு இருந்தோம். ரீசெண்டாக ஒரு ஃபேமிலியாக நாங்கள் ஐயோ இப்போதான் அழகாக இருக்குன்னு இப்போதான் அதுக்குள்ளே பாருங்கள் பேப்பர் அசிங்க பற்றி கீழ்ச்சிட்டேன். சரி ஓகே, எப்படியும் குப்பையில் தான் போடுவோம். நான் உங்களுக்கு இந்த ஷேப்பை காட்டல. வெயிட், ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த கப் கேக் தான். கொஞ்சம் கப் கேக்கை விட கொஞ்சம் கப் கேக்குங்கிற பீஸ் கேக் தான், அதோட கொஞ்சம் பரவாயில்லாம வந்துருக்கல. பாருங்களா, இது 400 கிராமா. இன்னும் ஒரு 100 கிராம் போட்டா 1/2 கிலோ கேக் இல்ல. என்னன்னே புரியல கைஸ். இப்ப டேஸ்ட் எப்படியும் நல்லா இருக்கும் நான் நம்புறேன். இவ்வளோ பட் ஓகே, நைஸ். The God is telling me that நீ அதிகமா சுகர் சாப்பிட்டா குண்டாகி விடுவே, கம்மியா சாப்பிடு அப்படின்னு கடவுள் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஃபுல்லா நான் வந்து சாப்பிட்டாலே எனக்கு லஞ்சுக்கு போதுமானதா இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி ஸ்வீட்டாலாம் சாப்பிட்டு திகட்டும். எனக்கு ஆல்ரெடி வந்து ஏதாவது காரமா, எங்க வீட்டுல வேற சாம்பார் வச்சிருக்காங்க, தண்ணியா சாம்பார் வச்சு முட்டை வறுத்திருக்காங்க. எனக்கு அதுவே அப்படியே டெம்டிங்கா இருக்கு. பட் ஸ்டில் நம்ம வந்து இன்னைக்கு தான் சாப்பிடணும். ஹார்ட் கேக் பார்க்க கொஞ்சம் ஹார்ட் மாதிரி தெரியலதான். கட் பண்ணுவோமா? Happy birthday to you, happy birthday to you. போனா எப்படி வெளியில எடுப்பேன், ஐயோ எடுத்துட்டேன், சவையா இருக்கு பாக்க. டார்க் சாக்லேட் வேற லெவல் டேஸ்ட் பக்கா. இது பெல்லாம் ஒண்ணு போறேன். அப்படி சைடுல வச்சுட்டு ஒரு ஸ்பூனை போட்டு
நம்ம பொறுமையா ரிலாக்ஸ்டா சாப்பிடுறேன். செம்ம டேஸ்ட், வேற லெவல். குவான்டிட்டி கொஞ்சம் வஸ்து தான், பட் குவாலிட்டி வேற ரகம். ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி 400 grams போட்டு இருந்துச்சு. ஸ்விக்கில வாங்கினேன் 300 and something. பட் எனக்கு டெலிவரி சார்ஜ் எல்லாமே போட்டு 490 வந்துச்சு. அப்புறம் அவங்களே வந்துட்டு அதுல வந்து 50 rupees ஆஃபர் கொடுத்தாங்க. ஸோ 430 rupees சம்திங் வந்துச்சு. உள்ள ஏதோ ஃப்ரூட் கூட வச்சிருக்காங்க போலப்பா. இங்க பாருங்க, ஜெல்லி மாதிரி இருக்கு. ஜெல்லியா? சாக்லேட் சூப்பரா இருக்கு. செரி ஃப்ரூட்ஸ் ஆசம் 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 ஆசம். ஐயோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்குதான் கேக் சேலஞ்ச் பண்ணணும். ஜாலி அந்த ஒரு மாதிரி ஜாம், செரி, ஜெல்லி எல்லாம் கலந்த மாதிரி ஒரு கலவையா இருக்கு. சாக்லேட் ரொம்ப ரிச், செம்ம டேஸ்டா இருக்கு. ஓகே பாய், நான் வந்து பொறுமையா சாப்பிட்டு வரேன். 2 hours later. கைஸ், எங்கள் வீட்டில் ஒரே கெஸ்ட்டாக வந்திருக்காங்க. எனக்கு வேறு பல ஐடியாஸ் வருது. ஆக்சுவலாக நான் வந்து தெரிஞ்சோ தெரியாமையோ இப்போ பண்ண வேண்டிய ஒரு டிஷ்ஷை நேற்று நைட் செகண்ட் சேனலுக்கு பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில. பட் நான் அந்த ஒரு ஐடியாவையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கொஞ்சம் கெஸ்டெல்லாம் போனதுக்கு அப்புறமேட்டு நம்ம வந்துட்டு ட்ரை பண்ணலாம். எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது வேறு இன்னைக்கு. ஆக்சுவலி ஆனில் தான் இருக்குது. ஆக்சுவலி பிரேக்ஃபாஸ்ட்டும் சரி லஞ்சும் சரி நல்லபடியாக வந்து நடந்திருக்கும். பிடிச்ச டிஷ்ஷாக இருந்திருக்கும். எனக்கு ரொம்ப சந்தோஷம். பட் ஆனால் ஸ்நாக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஒரு வியர்ட் ஃபுட் சேலஞ்ச் மாதிரி ஆக போகுது. ஏன்னா நான் வந்து கேக் ட்ரிங்க் அப்படின்னு யூடியூப்ல போட்டாலே எல்லாமே எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேக்கையே அரைச்சு பால் ஊற்றி ஐஸ்கிரீம், அதுக்கு தான் ஐஸ்கிரீம் காலை தேடினேன். பட் ஐஸ்கிரீம் கிடைக்கல. இட்ஸ் ஓகே. பட் ஒரு உருப்படியான கேக் ட்ரிங்க் வருதான்னு பார்ப்போம் அப்படின்னு நினைச்சேன். அதுக்கு ஏதாவது நம்ம வந்துட்டு கேக் வாங்கி ஒரு பீஸ் வாங்கி அதை அரைச்சி ஏதாவது ட்ரை பண்ணலாமான்னு யோசிச்சேன். பட் எனக்கு வந்துட்டு சாக்லேட் கேக்ல பண்ண விருப்பம் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி அதான் பண்ணோம், அதனால எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ நான் வந்து வீட்லயே எங்க வீட்டில் வந்து இந்த டீ பன், அது என்ன சொல்லுவாங்க, டீ கடை கேக், நாட் பன், டீ கடை கேக் இருக்கு. அதை வந்து நான் அந்த கேக் ஷேக் அதுக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இருக்கேன். அண்ட் நேத்து அப்படின்னா நீங்க செகண்ட் சேனல்ல பாத்தீங்கன்னா தெரியும், மிட் நைட் ஸ்நாக்ஸ்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சேம் மில்க்ல அந்த கேக்கை போட்டு அப்படி கிண்டிக்கிட்டே இருந்தோம். நீங்க சூடு இது வந்து அரைச்சிடுறது, இது வந்து அப்படி கிண்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது வந்து என்ன சொல்றது, ஒரு மாதிரி ஸ்வீட் மாதிரி வந்துச்சு, ரப்டி மாதிரி வந்துச்சு. மில்க்ல அந்த கேக்கை போட்டு அப்படி கிண்டிக்கிட்டே இருக்கையில. பட் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, அந்த கேக்கை போட்டு மில்க் ஊற்றி ட்ரிங்க் மாதிரி பண்ண போறோம். அது ஸ்வீட் டிஷ்ஷு, இது ட்ரிங்க் டிஷ்ஷு. அது எப்படி வருதுன்னு தெரில, வில் ட்ரை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேக்கை வந்து நல்லா உதுத்துக்கலாம். எங்கள் வீட்டில் இந்த கேக் நிறைய ஸ்டாக் இருந்துச்சு. அதனால இந்த இது டீ கேக், இதை வச்சு நான் வந்து கேக் ஷேக் பண்ண போறேன். அதுக்கப்புறம் காய்ச்சின பாலா மம்மி? எஸ், காய்ச்சின பால். இது வந்து வருமா இல்லை மாதிரி அள்ளி சாப்பிட்ற மாதிரி வந்துருமா, ஸ்பூன்ல அள்ளி சாப்பிட்ற மாதிரி? எனக்கு ஷேக் ஜூஸ் மாதிரி வேணும். இதை அடிச்சுட்டு கொஞ்சம் பால் அதிகமாக ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பண்ணோம்னா சரியா போயிடும். ஓகே, சர்க்கரையும் போட்டுக்கணும். ஆமாம், எல்லாம் சப்புன்னு இருக்கும்ல கருமம். இது எனக்கு ஷேக் மாதிரி வருமானே தெரியல. எல்லாத்துலேயுமே மேங்கோ போட்டு கடைசியாக வந்து இது பண்ணிக்கலான்னு. கண்ணாடி டம்ளர் எடுக்கிறதுக்கு இங்க வர வேண்டியது இருக்கு. எங்க வீட்டுல வந்து கண்ணாடி டம்ளர், பீங்காங் கிளாஸ் அதெல்லாம் வந்துட்டு கிச்சன்ல ரெகுலர் புழக்கத்துக்கு வைக்க மாட்டாங்க. எல்லாரும் வீட்லயும் இப்படிதான், மோஸ்ட்லி கெஸ்ட் வந்தா மட்டும் தான் எடுப்பாங்க. எங்க இருக்கு, எங்கம்மா இருக்கு? பாத்துட்டேன். இன்னும் சர்வ்லாம் பண்ண உடனே எங்க அம்மா லைட்டா டேஸ்ட் பண்ணி சொன்னாங்க, நல்லா இருக்குன்ட்டு. நாமளும் பண்ணுவோமா? திக்கா இல்ல, பால் மாதிரி தான் இருக்கு. நல்லா இருக்கு. கொஞ்சம் சில்லுன்னு குடிச்சா நல்லா இருக்குமோ? கொஞ்சம் ஃப்ரிட்ஜ்ல வைப்போம் கொஞ்ச நேரத்துல. அப்படி இருங்க. நான்லாம் பாலே குடிக்காத ஆளு. ஒரு நிமிஷம் இருங்க, சவுண்ட் கம்மி பண்ணிக்கிறேன். ரிமோட்டே ஒர்க் ஆக மாட்டேங்குது, ஏனே தெரியல. 2 தட்டு தட்டினாதான் ஒர்க் ஆகுது. கமிங் டு த பாயிண்ட், நான்லாம் பாலே குடிக்க மாட்டேன். பட் ஆனால் இந்த ட்ரிங்க் ஆக்சுவலி டேஸ்டாக தான் இருக்கு. பட் நான் வந்து மில்க் கன்சியூம் பண்ணாத ஒரு அரிய ஜீவன். ஸோ எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கு. பட் ஸ்டில் வி ஹாவ் டு டூ இட். இது நம்மளுடைய சேலஞ்ச் இல்லையா? ஸோ குடிப்போமா? எனக்கு ஆக்சுவலி அதோட டேஸ்ட் ஒன்றும் அவ்வளோலாம் பிடிக்கல. ஒரு மாதிரி ஒரு மாதிரி இருக்கு இந்த இடத்துல.
சரி ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கண்டென்ட் போடுறதுக்கு வந்துட்டு மிஸ்மராக்களுக்கும் இன்ஸ்டா ரீல்ஸ்க்கும் வந்து ஷூட் பண்ணோம். டப்புன்னு அது ஓடி போய் ரெடி பண்ணிட்டு நைட் டின்னருக்கு வந்து ரெடி ஆயிடலாம். 2 hours later. ஸோ எஸ் கைஸ், நம்ம வந்து இப்போ வீடியோ போட்டாச்சு அண்ட் நைட்டு டின்னர். மணி என்ன தெரியுமா? மணி என்ன எனக்கு தெரியல. ரெஃப்ளெக்ஷன்ல 11:20. ஸோ பேசிக்லி த டைம் இஸ் நவ் 11:20. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா லாட் ஆஃப் ஒர்க் கைஸ். ஆக்சுவலி எப்போ செகண்ட் சேனல்லே ரெகுலரா போட ஆரம்பிச்சோமோ அப்பத்துல இருந்து அவனையும் சேர்த்து பார்க்க வேண்டியது இருக்கு. எப்போ அவன்ல நம்ம லாங் ஃபார்ம் போட ஆரம்பிச்சோமோ அப்போ ரொம்ப சேர்த்து பார்க்க வேண்டியதா இருக்கு. பட் வாட் டு ஃபைன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம நைட்டுக்கு வந்து என்ன செய்ய போறோம் என்பதை இதை பார்த்தால் உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? கேக் தான். பட் ஆனா வந்துட்டு குழி பணியாரம் சட்டியை வச்சு பண்ண போறோம், விச் இஸ் சாக்கோ லாவா கேக். ஸோ ஈஸியாக வீட்டில் தான் பண்ண முடியும். பிகாஸ் என்கிட்ட வந்துட்டு இது இல்லை, அவன் கிடையாது அண்ட் கேக் பண்ணுறது மாதிரி வேற எதுவுமே கிடையாது. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு என்டையர் டேல பார்த்தீங்கன்னா காலையில் பேன் கேக், ஈவினிங் வந்து கேக், அப்புறம் கேக் வச்சு ஷேக், அப்போ இப்போ வந்துட்டு சாக்கோ லாவா கேக். ஸோ அது பண்ணுறதுக்கு வந்துட்டு நான் பார்த்தேன் யூடியூப் வீடியோஸில் வந்துட்டு இந்த 2 இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் பண்ண போகிறோம். பாப்போமா எப்படி வருதுன்ட்டு. வீட்லேயே சாக்கோ லாவா கேக் ட்ரை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஓரியோ பிஸ்கெட்டை வந்து நல்லா நொறுக்கி போட்டுக்கணும். ஆக்சுவலி வந்து அதை நல்லா அரைச்சி வச்சுக்கணும். அதுதான் வந்து இந்த கேக்கோடைய பேட்டர் மாவு மாதிரி. அப்புறம் அதில் ஈனோ ஆட் பண்ணணும், ஏன்னு எனக்கு தெரியல. அதை நல்லா மிக்ஸ் பண்ணக்கப்புறமேட்டு தேவையான அளவுக்கு ஒரு மாவு மாதிரி வர அளவுக்கு வந்து பால் ஊற்றி ஆட் பண்ணிக்கணும். இப்போ நமக்கு டைரி மில்க் தேவை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு இட்லி சட்டி இல்லை குழி பணியார சட்டியில் வந்து கொஞ்சம் மாவு வச்சு அப்புறம் டைரி மில்க்கு நடுவில் வச்சு அதுக்கப்புறம் அதை வந்து அப்படியே கவரப் பண்ணி மூடிடணும். இதை வந்து வேக வச்சு எடுத்தா நல்ல ஷேப்ல வரணும். பட் எனக்கு அப்படி வரல. ஸோ ஆக்சுவலி வந்து ரொம்ப ஸ்வீட்டா இருக்கா, அதனால வந்து போதும் இது ஏதோ பேச்சுக்கு கொஞ்சமா சாப்பிட்டு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வந்து பண்ணேன். இந்த சாக்கோ லாவா கேக்கு பின்னாடி வந்து ஸ்குவிட் கேம்ஸ் ஓடிட்டு இருக்கு கைஸ். ஆக்சுவலா நேத்தே பார்க்க வேண்டியது பாய் தான் பார்த்தேன், முழுசா முடிக்க முடியல. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சரி ஒரு 4 மட்டும் போதும்னு பண்ணேன். பட் ஸ்டார்டிங்ல வந்து ஷேப் சுத்தமா வரல. அப்புறம் போக போக மச் பெட்டர். ஏன்னா நம்ம வீட்டு பாத்திரத்துல வந்துட்டு அந்த அளவுக்கு பர்ஃபெக்டான ஷேப்ல எல்லாம் வரல. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? ஸோ இந்த மாதிரி இருக்கு, ஓரளவுக்கு ஒரு ரவுண்ட் ஷேப்பு. இதை கடிச்சோன்னா உள்ள வந்து மெல்ட் ஆகி கொட்டுமா? மெல்ட் ஆகலாம் கொட்டல. எங்கடா சாக்லேட்டு? மெல்ட் எல்லாம் ஆகவே இல்லை. இதை கடிச்சு பார்ப்போம். எதுலையுமே உள்ள வந்து மெல்ட்லாம் ஆகல. சி நம்ம வச்ச டைரி மில்க் தனியா உங்களுக்கு தெரியும், மேபி ப்ரௌன் கலர்ல. மெல்ட் எல்லாம் ஒன்றும் ஆகல. எஸ், மெல்ட்லாம் ஒன்றும் பெருசா ஆகல. பட் கேக் மாதிரி நல்லா வந்திருக்கு. மேபி ஈனோ போடுறது வந்து அந்த கேக் மாதிரி வர்றதுக்கு பஃப்னு வர்றதுக்கு தான் வந்து போடுவாங்கன்னு நினைக்கிறேன். யா நைஸ் ஒன்லி. டேஸ்ட் சூப்பரா இருக்கு. பட் நான் வந்து சாக்கோ லாவா கேக் அப்படியே உள்ள ஊத்துவோன்னு நினைச்சேன். ஊத்துல அப்படியே கட்டி கட்டியா இருக்கு உள்ளுக்குள்ள. அதுதான் மாட்டிச்சு. ஸோ எஸ் கைஸ், இந்த கேக் சேலஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா வெற்றியா முடிஞ்சிருச்சு. ஸோ நான் வந்து நினைச்சிருந்தேன்னா எல்லாமே கடையில வாங்கி சாப்பிட்டுருக்கலாம். நான் பார்த்த எல்லாருமே வந்துட்டு டிஃப்ரெண்ட் கேக்கை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க, அந்த மாதிரி பண்ணாங்க. அது ரொம்ப ஈஸியா போயிடும். ஏன்னா எனக்கு லாஸ்ட் டைம் ப்ளூ ஃபுட் சேலஞ்ச்லேயே வந்து ப்ராப்பரா நடந்துக்கல, ரூல்ஸை ஃபாலோ பண்ணல. ஸோ ரொம்ப ஈஸியா இருந்த மாதிரி, சொகுசா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால இந்த வாட்டி கொஞ்சமாவது எஃபர்ட்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இது மாதிரிலாம் ட்ரை பண்ணி இப்படி வந்திருக்கேன். ஸோ I hope you all liked it. And next week, yes, probably next week நம்ம வந்துட்டு ஒரு ட்ரிப்ல இருப்போம். அதை பத்தின அப்டேட்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு செகண்ட் சேனல்ல டெய்லி வந்துகிட்டு இருக்கோம். அப்படி இல்லைன்னா இன்ஸ்டால வந்து அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். ஸோ மறக்காம அதுல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாவை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி நெக்ஸ்ட் என்ன சேலஞ்ச் போடலாம் அப்படின்னு எனக்கு ஐடியாஸ் கொடுங்க, ஓகேவா? ஏன்னா கலர்ஸ் எல்லாமே பண்ணிட்டே வரும். அடுத்து இந்த மாதிரி 24 hours சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இஃப் கேக் ஹிட் ஆச்சு அப்படின்னா அடுத்து சீஸ் ஃபுட், அந்த மாதிரி டிஃப்ரெண்டா அப்படியே போகலாம். யா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், காமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோ மீட் பண்ற வரைக்கும் டாடா, பாய்.